வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு முட்டைகோஸை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 5-6 பல் பூண்டையும் இடிச்சு வச்சிருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி இருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ முட்டைகோஸை நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். முட்டைகோஸ் வதங்கி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, நம்ம மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதனால ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முட்டைகோஸ் நல்லா வதங்கிருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ 4 விசில் வச்சாச்சு. 3 விசில் வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முட்டைகோஸ் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணா எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பரான முட்டைகோஸ் கிரேவியும் சப்பாத்தியும் ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.